என்ன பண்ற? காமராஜர் ஐயாவா பார்க்க போறோம். என்னது, முதலமைச்சரை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. நடைக்கட்டு சொல்றல்ல, போங்க. சிஎம்னா ஒரு கெத்து வேணாமாப்பா. இப்படி சிம்பிளா வந்தா ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது. போங்க போங்க. என்ன சின்ன பிள்ளைகளோட நடத்திக்கிட்டு இருக்க? யூனிஃபார்ம்ல இருக்க, இல்லைன்னா வாயில நல்லா வந்துடும். சரிங்கய்யா. என்ன, யாரை பார்க்க வந்தீங்க? உங்களை தான் ஐயா பார்க்க வந்தோம். நான் யாரு? நீங்க காமராஜர் ஐயா. என்ன விஷயமா வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு டைப்பிங் பரீட்சைக்கு பணம் கட்டணும் ஐயா. இன்னைக்கு கடைசி தேதி, கட்டலைன்னா எழுத முடியாது. ஓ, உதவி வேணுமா? உங்க அப்பா அனுப்பிச்சு வச்சாரா? எங்களுக்கு அப்பா இல்லைங்க ஐயா. ஓஹோ, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா அப்பளம் தேய்ச்சி வீடு வீடா விற்கிறாங்க ஐயா. சரி இருங்க, இந்த வந்துட்டேன். என்ன, இன்னைக்கு தலைவர் யாரும் தோசை வாங்கலைன்னு பார்த்தேன். நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? பாருங்க தம்பி, பொய் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போக தெரியுதுங்க. என்னத்த சொல்ல. இத அம்மா கையில கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. அம்மா பேச்ச கேட்கணும், நல்லா படிக்கணும். சரியா? சரிங்கய்யா. குழந்தைங்க, அதுவும் ஏழை குழந்தைங்க, பொய் சொல்லாதுங்கன்னு சோளப்பல்ல பொம்மை மாதிரி வாசல்ல நின்றுக்கிட்டு ஏழைப்பாளையங்களை விரட்டாதீங்க. போய் ஓரமா நில்லுங்க. சரிங்கய்யா. எப்ப கல்யாணம் வச்சிருக்க? சரி சரி, ஆகட்டும், பார்க்கலாம்னே. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? அன்னைக்கு எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க சொன்ன ஆலோசனைகளை எல்லாம் ஒரு திட்டமா தயாரிச்சிருக்கோம், பாருங்க ஐயா. சந்தோஷம், சொல்லுங்க கேட்போம். இன்னைக்கு நம்ம மாகாணத்துல பாதிக்கு பாதி, அது கூட இல்லை, 45% குழந்தைங்க தான் ஆரம்ப பள்ளிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அடப்பாவுமே, 55% கை நாட்டா இருந்தா நாடு என்னத்துக்கு ஆகுனே. கடந்த ஆட்சியில மூர்ல ஸ்கூல் எல்லாம் திறந்துடுவோம். அது போதாதுன்னு நம்ம பாப்புலேஷனுக்கு 45,000 பள்ளிக்கூடம் போதாதே. 300 பேர் இருக்க ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடமாவது கண்டிப்பா திறந்தாகணும்னே. அப்படி பார்த்தா 45,000-50,000 பள்ளிக்கூடமாச்சும் திறந்தாகணும். 50,000 எய்மா வச்சுக்கலாம். ஒரு புள்ள படிக்கிறதுக்கு 100 மைலுக்கு மேல நடக்கக்கூடாதுன்னு. அப்படி ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி வேணுமே. கல்வியை இலவசமாக்குனா ஓரளவுக்கு சாத்தியப்படலாம். இதே யோசனை தான் எனக்கு இருந்தது வடிவேல் சார். கல்விக்கு காசு வாங்குறது தாய்ப்பாலை விற்கிறதுக்கு சமமுனே. அப்படி நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினா நிதித்துறை மேல பெரிய சுமை இறங்குமே. இறங்கட்டுவேன். சுமப்போம், விவசாயத்தை பெருக்குவோம், தொழிலை வளர்ப்போம். அதுல வர்ற வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம். யாருக்காக செலவு பண்றோம்? நம்ம பிள்ளைகளுக்காக தானே. அவ படிச்சு வந்தா போதாதா? நாட்டை முன்னேற்றிட மாட்டாங்களா? அந்த இலவச கல்வி திட்டத்தை இதில் சேர்த்து விடுங்க. உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்துங்க. சரியா? சரிங்கய்யா. பாப்பா வைரவா, ஊருக்கு போயிருந்தீங்க, என்ன விசேஷம்? பா முத்து. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னை பார்க்க யாராவது வெளியில நிற்கிறாங்களா? இல்லைங்க ஐயா.
போட்டுக்கிட்டு ஒதுங்கி நிற்பாங்க. நம்ம கவனிக்கலன்னா அவ அப்படியே போயிடுவாங்க. அதான் முட்டை விட்டு நல்லா பார்த்துட்டு வர சொன்னேன். அப்புறம் உறவு செய்யணும்னு சொல்லலையே. ஆட்சியில நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. நான் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100, 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா அவளுக்கு? இங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அம்மாவை பார்க்க வர்றாங்க. கன்னியாகுமரிக்கு டூர் வர வடநாட்டு லீடர்ஸ் எல்லாம் விருதுநகர் கிராஸ் பண்றப்ப இங்கே தானே காமராஜர் வீடு என்று பார்க்க வர்றாங்க. வர்றவங்களுக்கு கலரு சோடான்னு உபசரிக்கிறனாலதான் பணம் பத்தலையாமா. பார்க்க வந்தா பார்த்துட்டு போட்டுமே, அவங்கள ஊசரிக்கணும்னு கட்டாயமா என்ன? வேற என்ன சொல்லிவிட்டா? ஒரு போர்வை வேணுமா, அப்புறம் ஒரு ஃபேனும் வேணுமா. இது நல்ல கதையா இருக்கு. குளிர் இருந்தானே போர்வை கேட்டா, பிறகுக்கு ஃபேனு? நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்ப வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்த்துக்குவோம். பண விஷயம் அது வேண்டான்னு அம்மா கையில துட்டு கிடைச்சா கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிடும். வயசு காலத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரு பாக்குறது? ஐயா, வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லைங்க ஐயா. சரி, 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்கா? இருக்கு ஐயா. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு. அசைவம் ஏதாச்சும் செய்யலாமா? செய்யலாம் ஐயா. போய் 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது? சிஎம் வீட்டுல அசைவம்னா கோழி கடா அது இது தடபுடு இருக்கும்னு பார்த்தா வெறும் முட்டை வேணாம். சிக்கன் மட்டன்லாம் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்கே அசைவம்னா முட்டை தான். அம்மா அம்மா, யாரு? நான் தாம்மா. வாரா சாவா? ஆசா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கிறேன் சா. அது நீ அனுப்புன சமுக்காலம் தாயா, நல்லா மொரப்பா இருக்கியா. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓனியாவும் தாயா வருது. பகல்ல வெக்கையா இருக்கோ? நான் போனதுக்கு அப்புறம் ஃபேன் அனுப்புறேன். ஆனா அது கரண்ட் சுவிட்ச் போடையில சூதானமா இருக்கணும். ராசா, முடிஞ்சா அனுப்பியா, இல்ல உனக்கு அங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீனே வச்சுக்கோயா. ஐயா, நீ இன்னைக்கு சாப்பிட்டு தாயா போகணும். இல்லம்மா, நான் புறப்படணும். என்னையா, நீ எப்ப வந்தாலும் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிற. சரி சரி, சோறு போடு, சாப்பிட்டுட்டு போறேன். சரியா? அம்மா இங்க வா. ராசா, இந்த பைப் என்ன புதுசா இருக்கு? பஞ்சாயத்து போர்ட்ல பணம் கட்டினியா? இல்ல ராசா, யாரோ புது ஆபீசர் வந்தாங்க, வந்து பைப்பு இல்லைன்னு போட்டுட்டு போயிட்டாங்க. தாய் இங்க வா. பஞ்சாயத்து போர்டு ஆபீசரு வெளியில நிப்பாரு. நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன். அம்மா, நீ யார்ட்டையாச்சும் சொன்னியா எங்க வீட்டுல பைப் இல்ல, பைப் போடுங்கன்னு? இல்ல ராசா, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களே வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களாயா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குள்ளால தண்ணி பிடிக்கிற பார்த்தியா, அதான். எங்க அம்மா மட்டுமா தெருக்குழாயில தண்ணி பிடிக்குது? ஊர்ல உள்ள எல்லாரும் தானே பிடிக்கிறாங்க. இந்த பைப் கனெக்ஷனை 2 நாள்ல எடுத்துருங்க, சரியா? சரிங்கய்யா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தலைவர் யாருமே இருக்க மாட்டா. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம நம் நாட்டுக்காக வாழ்ந்த நம்
நம் முதலமைச்சர் கர்மவீர காமராஜர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம்.